உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. காந்தாராவ் தானே, வேறு லாங்குவேஜாக இருந்தாலும் படம் பக்காவாக இருக்குங்க. சும்மா புல்ல இருக்குது. ஏற்கனவே காந்தாரா படம் பார்த்துருவோம். இது சாப்டர் 1ன்னும் போது அந்த வந்து நம்ம நார்மலாக ஒரு மனுஷன், இது வந்து தெய்வீகம். இதில் வந்து அந்த சிவனுடைய இது பாருங்கள், நீங்கள் பார்த்தா தான் தெரியும், நான் சொல்லக்கூடாது. பயங்கர நான் எதிர்பார்த்ததை விட இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ 1000 கோடிலாம் அது போச்சு. அது அப்போ இருந்தது. இப்போ என்ன ஒரு 4 நாளில் காலி ஆகிடும். இப்போ அவ்வளோதான். சாப்டர் 1 அதான் ஃபஸ்ட்டு பார்த்ததோட இது சூப்பராக இருக்குது. இது பெஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லோரையும் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம். மற்றவங்க எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் சொல்லி அந்த மாதிரி பார்த்தது தான் உண்டு. இது வந்து தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம். இது பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட க்ரியேட் ஆயிருக்கு. பார்ட் 2 லீடு இதுக்கே நம்ம பெஸ்ட்டாக பார்த்துட்டோம். பார்ட் 2க்கு நம்ம இன்னும் எதிர்பார்ப்போம்னு நினைக்கிறேன். 1000 கோடி பாசிபிளா அந்த படம்? பாசிபிள் நினைக்கிறேன். பார்த்ததுலேயே இந்த சீன் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படின்னு எனக்கு இந்த சீன்னா கிளைமேக்ஸு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே பெஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே பார்ட் 1 இருக்குல்ல காந்தாரா அப்படின்றது, இது சாப்டர் 1. பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருப்பாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு பார்ட் 1ஓட. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்து பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். அண்ட் படம் பார்ட் 1க்கு மோர் ஈக்குவலாக இருந்தது. யா ஹீ நெயில்ட் இட் சீரியஸாக. அவர் ஒவ்வொரு சீன்ஸும் அவர் வரும்போது விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், அவரோட ஆக்டிங் ஆகட்டும், மாஸ் பலமாக இருந்தது. அண்ட் ருக்மணி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ தான் வந்து இது மதராசி பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் வந்து அதுலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்ன சொல்கிறது, அது வந்து இப்போ எடுத்திருக்கிறது வந்து இன்னும் பாஸ்டில் வந்து நடந்தது. அந்த காந்தாரா 1ல் அந்த கல் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் எப்படி அது மக்கள்கிட்ட போச்சு, அந்த ராஜா கதை, அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா. வில்லன் வந்து அப்பா பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கலான்ற அளவுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங் கேரக்டராக ரொம்ப எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. யா இப்போது சாப்டர் 1 வந்து நம்ம பார்த்து முடிக்கும் போது எப்படி அது வந்ததுன்னு இதுக்கு லீட் கொடுத்தாங்க. ஸோ சாப்டர் 2க்கும் நல்ல லீடாக தான் இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் பார்ட் 3 வந்து பார்க்கணுன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு படத்தில் ஸ்டஃப் இருக்குது, அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்குது, அந்த அளவுக்கு சிலுக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்குது. வாவ் அப்படி தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு வந்தது வேறு, இது ப்ரீக்வல்ன்றதுனால சரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா அதில் நடுவில் அந்த அந்த கிங்ஸ் அது மாதிரி இருந்ததுனால இது எப்படி இருக்குமோன்னு இருந்தேன். பட் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, நல்லாவே அவங்களோட இருக்குது. ரிஷப் ஷெட்டி அவங்களோட ஆக்டிங்லாம் பற்றி பேசலாமா? அதான் டைரக்ஷனும் சரி ஆக்டிங்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து இட் வாஸ் காந்தாரா 1லேயே நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு இன்னுமே அதே ஈக்குவலண்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டோரி பேஸ்டாக இருந்து எப்படி இது வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்லாவே இருந்திருக்குங்க. ஏற்கனவே நீங்கள் காந்தாரா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? கனெக்ஷன் வந்து எப்படி அது வந்துச்சு அப்படின்றது. இப்போ அந்த இதில் வந்துட்டு அந்த சின்ன பையன் மாதிரி இருக்க கேரக்டர் வந்து அந்த ஸ்டோரியை வந்து கேட்டு இப்போ அதை வந்து அதில் வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. நல்லாவே இருந்திருக்கு. உங்களுக்கு படத்தில் இருக்க இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கேரக்டர் சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக அந்த ஜெயராமோட பையன் அதாவது அரசராக வரவர், அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின், அப்புறம் ரிஷப் ஷெட்டி 3 பேர் எல்லாருமே ஒரு இதில் வந்து யூனிக்காக இருந்தாங்க. அவங்கவுங்களோட பாட்டு வந்து நல்லாவே ப்ளே பண்ணாங்க. காந்தாரா படமே ஒரு பெரிய வசூல் சாதனையை படைச்சிருந்தது. அந்த மாதிரி இந்த படத்தோட சாப்டர் 1 அப்படிங்கிறது ஒரு 1000 கோடி அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? அது டேஸ் டு கம்மில் பார்த்தா தாங்க தெரியும். நம்மளை இப்போ அதுக்கு கரெக்டாக சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க படம். ஸோ வேறு லெவலில் இருக்குது படம். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பண்ணல. அதுதான் வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம போய் பார்க்கலாம். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் ஆனால் படம் நல்லாயிருக்கு. நம்ம ஆமாம், அந்த பார்ட்டோட வைப் வேறு, இந்த பார்ட்டோட வைப் வேறு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் கதைகள் வந்து அதுவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் செகண்ட் பார்ட்டு அதை கம்பேரிசன் வேண்டாம் என்ன கேட்டால். ஏன்னா அதோட வைப்பு வேறு, இதோட வைப் வேறு. ஸோ நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது படம் ஓவரால்.
செம்மையாக நடிச்சிருக்காரு, சான்ஸே இல்லை. அவர் ரொம்ப மாசாக நடிச்சிருக்காரு, நல்லா கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ சாங்ஸ் பெருசாலாம் எதுவும் இல்லை, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை சாங்ஸ், பட் நல்லாயிருக்கு. ஃபைட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா. நான் ஆக்சுவலாக ஃபைட்னு எனக்கு பிடிக்காது, பட் இந்த படத்தில் நான் ஃபைட் சீன் விரும்பி பார்த்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து, ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங்கில், என்னடா இப்படிலாம் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் போக போக நல்லா தான் இருந்தது. ஆமாம், அந்த மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு அவங்க இது தமிழர்களோட அந்த இதை வந்துட்டு நம்ம லைக் அந்த காலத்தில் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து அழகாக ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நான் எந்த படம் பார்க்க போனாலும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போய் பார்ப்பேன். இந்த படமும் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நார்மலாக போய் உட்காந்து தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடியன்ஸும் அப்படி வந்து பார்க்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து இந்த படம் மாதிரி இருக்குமோ, அந்த படம் மாதிரி இருக்குமோ, இந்த படம் கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்ன்ற போய் பார்க்க வேணாம். நார்மலாக ஒரு படம் பார்க்குறோன்ற ஒரு வகையில் போய் உட்காந்தோன்னா நமக்கான ஒரு ட்ரீட் கிடைக்கும். ஆனால் இந்த படம் உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி தான் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கன்னட படத்துக்கு நல்ல ரிவ்யூ வருது, தமிழ் படத்துக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து கன்னட படம் தமிழ் படம்னு பார்க்க வேணாம், இது ஒரு படம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஆமாம் இது ஒரு படம், அது அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். இதை அப்படி பிரிக்கலாம், அது ஒரு கேஸ்ட் மாதிரி ஆகி போடுது. தமிழ் படம் கன்னட படம் அதெல்லாம் தேவையில்லை, ஒரு நல்ல படம், ஒரு படம் நல்ல படம் எங்கே இருந்தாலும் ஓடுன்ற மாதிரி வந்து பார்க்கலாம். நல்லபடி அந்த மேக்கிங் ஃபஸ்ட்டு பாராட்ட வேண்டியது மியூசிக், செகண்ட் ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங். உண்மையிலே ஒரு மாதிரி பிரிச்சிட்டாரு அவரோட ஆக்டிங்கு. கூட ஆக்ட் பண்ணுறாங்க கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தேர்டு விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம், நல்லா பண்ணியிருக்காரு உண்மையிலே. இப்போ அதுவும் சொல்லணும், உண்மையிலே வியப்பாக இருக்குது அது பார்க்கும்போது. நல்லா இருக்குது, ஒரு விஷயமும் யூனிக்காக செஞ்சுருக்காங்க. புதுசாக எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒன்று விஷயம் பார்த்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் உழைப்புக்கு நல்ல ஊதியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதை ஸ்பாயில் பண்ண வேணான்னு யூஸ் பண்ண, அது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக இருந்து எதிர்பார்த்த ட்விஸ்ட், ஆனால் நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் வச்சதுக்கான ஒரு ரீசன் நல்லா இருந்தது. அதுக்கான ரீசனே சொல்லியிருக்காங்க. அது ஒரு பொண்ணை எப்படி, அது எனக்கு வந்து எப்படி படிச்சுன்னா ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி மதிக்கணுன்றத கிளைமேக்ஸில் சொன்னால் எனக்கு தோணுச்சு. ஒரு ஆடியன்ஸ்க்கு இதை தப்பாக பேசுவாங்கன்னு பயமாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு கருத்து தான் அதுவும். ஓவரால் படம் சூப்பராக நல்லா இருந்தது. உண்மையில் அவர் எல்லா படத்துலையும் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் அவரோட கேரக்டரைசேஷனை நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அந்த கேஸ்ட்டுக்கு அந்த கேரக்டருக்கு போடுறது இன்னும் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. குறையல நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா அதான் இவங்க ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் போதும், நல்ல படம் ஓடலாம் அப்படின்னு சொல்லி. படம் சூப்பராக இருக்குது, சூப்பரான படம், பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்துட்டோம். இதுவும் வந்துட்டு பார்க்காமே வரலாம், சூப்பராக இருந்துச்சு. டிவோஷனலாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகும், பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த காந்தாரா படத்துக்கும் காந்தாரா சாப்டர் 1க்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது? கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. மியூசிக் சரி, அவங்களோட ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங்கு எல்லாமே அதுலேருந்து அப்படியே அந்த கதையிலேருந்து வர்றது இருக்குது. தனியாக இது அதை பார்க்காம இங்கே வந்தாலும் சூப்பராக இருக்கும். அந்த படம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படம் ரிஷப் ஷெட்டியை தவிர எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி. ருக்மணி தான், நான் ருக்மணிக்காக வந்தேன். ஆனால் ருக்மணியோட ஆக்டிங் நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் ருக்மணி இங்கே பயங்கரமாக கட்டாங்க. நானும் அதுதான் கேட்கணும். ஏன்னா ஏற்கனவே விஜய் சேதுபதி கூடயா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் கூடயா இருக்கட்டும், 2 படம் பண்ணிட்டாங்க தமிழில். அதில் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். இதில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ருக்மணிக்கு யாரெல்லாம் ஃபேன் இருக்கீங்களோ வந்து பாருங்கள். ருக்மணியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்டிங்லாம் இதில் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, அது மாதிரி இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. நானுமே ஒரு மீம் பார்த்தேன், அந்த பொன்னியின் செல்வனில் ஒரு கேரக்டரில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எங்கன்னா ஃபீல் இருந்ததா? அங்கே அந்த ஸ்டார்டிங்கில் அவங்கள அந்த இன்ட்ரோ காட்டும் போது அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் கேரக்டர் மாதிரி காட்டினாங்க. ஆனால் கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் கேரக்டர்லாம் கிடையாது, பயங்கரமான கேரக்டர். இது ட்விஸ்ட் செம்மையாக இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், படம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எப்பயும் போல் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கு இது அப்படின்னா? எனக்கு பிடிச்ச சீன் வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் எல்லாமே பிடிச்ச சீன். இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் பயங்கரமாக ஒரு படம் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளோதான். எல்லாமே நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, தனியாக சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, சலார்ன்ற மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படி இல்லை. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு யூனிக்கான ஃபைட் சீன்ஸ் மாதிரி அவர் பயங்கரமாக அப்படியே ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே காந்தாரா படம் வரும்போதே ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. இப்போ சாப்டர் 1 அப்படிங்கும்போது எல்லாம் 1000 கோடி 2000 கோடின்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படி அது பாசிபிள் தான்? நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, அது பாசிபிளாக இல்லைன்னு தெரியல. காந்தாரா படம் எப்படி இருக்குது? காந்தாரா படம் உண்மையாலே தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். அதான் சொல்கிறேன்ல, நிறைய ரிவ்யூ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடி சென்ஸ் வந்து ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிமில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதையும் கொண்டு வந்து ஒரு புரட்சிகரமான டைலாக்ஸு
நிறைய விஷயங்களும் கொண்டு வந்து எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தா அந்த கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டாப்புல. செகண்ட் ஹாஃப்லலாம் பயங்கர ட்விஸ்டெலாம் இருக்கும். அந்த ட்விஸ்டெல்லாம் பார்த்தா கதை பயங்கரமாக என்னடா படம் முடிய போதேன்னு கொண்டு போகிற மாதிரி போய் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா அப்படிலாம் இல்லை. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு படத்தை சூப்பராக கொண்டு போயிருந்தாப்புல. கிளைமேக்ஸ் சீன்னா அல்டிமேட்டு. கிளைமேக்ஸ் சீனுக்காண்டியே நீங்கள் 200 கொடுத்தது ஒர்த்து. தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்கள். அந்த விஷுவல்ஸும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, மியூசிக்கும் சரி எல்லாமே தரமாக இருக்குது. தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் காந்தாரா 1 வந்து தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஆனால் செகண்ட் இந்த பார்ட்டையாக தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். 200 டிக்கெட் ஒர்த்து. எவ்வளோ படத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இந்த படத்துக்கு தயவுசெய்து வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. அந்த விஷுவலை பார்க்குறதுக்கே வரலாம். பீரியாடிக்கல் ஃபிலிம் தான். அந்த பீரியாடிக்கலுக்கு நம்ம போயிட்டு வந்த ஒரு அனுபவம் இருக்கும். அந்த விஷுவல்ஸில் சொல்கிறேன். அதே மாதிரி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட் ஹாஃபோட இது செமையாக தெரிக்குது. தயவுசெய்து போய் பாருங்கள். ஏற்கனவே ருக்மணி அப்படிங்கிறவங்கள நம்ம ஏஎஸ் மദ്രാசி இதெல்லாம் ஒரு சாஃப்ட் கேரக்டரில் பார்த்துறோம். இந்த படத்தில் எல்லாரும் பொன்னியின் செல்வனுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கா? அதாவது எல்லாருமே ஹீரோயினை வந்து ஒரு டான்ஸுக்கோ இல்லை சின்னதாக ஒரு லவ் சீனுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. இதில் அதுலேயும் தாண்டி ஒரு ட்விஸ்டடாக ஒரு பயங்கரமான ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் நான் சொல்லலை. தயவு செய்து அந்த ஹீரோயின் பொர்ஷனுக்காண்டே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுவும் பயங்கரமாக தான் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் அதான் சொன்னல, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தெரிச்சிக்கிட்டே இருக்கும். படம் தெரிச்சிருச்சு. கண்டிப்பாக ஹீரோ பற்றி பேசியே ஆகணும். ஹீரோ வந்து ஹீரோன்றதை மறக்கடிச்சு ஒரு வேறுபட்ட டேரக்டர் அப்படின்றத நிரூபிச்சிட்டாப்புல. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிச்சு. நம்ம ஆல்ரெடி காந்தாரா பார்த்துட்டோம். இந்த சாப்டர் 1 பார்க்கும்போதும் நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸோட தான் வந்திருப்போம். அதை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிட்டார் தான். ஸ்க்ரீன் ப்ளே எந்த லேக் மேலே சூப்பராக பண்ணியிருக்காப்புல. டைம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அந்த டைம் ஏன் பெருசாக இருக்குன்றத படத்தை பார்த்தா தான் புரியும். இந்த சீனை வந்து போர் அடிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த சீன் புரிஞ்சால் தான் அடுத்த சீன் கனெக்ட் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கரெக்டாக கொண்டு வந்திருக்காப்புல. படம் பக்காவாக இருக்குது. ஹீரோவாக அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டேரக்ஷனும் நல்லா பண்ணுறதை தாண்டி ஹீரோவாக அதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்புலாம் ஏற்றிருப்பார் போல இருக்குது. சூப்பராக இருந்தாப்புல. நிறைய வித்தைகள்லாம் கற்றுருப்பார் போல இந்த படத்தில். பயங்கர வித்தைலாம் காட்டுறாப்புல. பயங்கரமாக தான் இருந்துச்சு. இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டிவைன் படம் தான். ஆனால் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் ரிஷப் ஷெட்டி இருக்கார். அது மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும்ல, அதனால தான் அந்த அட்டம் பண்ணியிருக்காரு. அது ஃபெயிலியரும் ஆகலை.